விபத்தில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் இருதயம் வேறு ஒரு பெண்ணுக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. அவரது பிற உறுப்புகளும் தானமாக வழங்கப்பட்டதால் மூளைச்சாவு அடைந்த பின்னரும் பலரது வாழ்வில் அவர் ஒளியேற்றியுள்ளார். உடல் உறுப்பு தானம் என்பது மருத்துவ உலகின் உன்னதமான ஒரு கண்டுபிடிப்பாகும். மூளைச்சாவு அடைந்த நபரின் உறுப்புகளை தானம் செய்வது மூலம் பலரது உயிரை காப்பாற்ற முடியும் என்கிறது மருத்துவ உலகம். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தைச் சேர்ந்த லோகநாதன் என்ற இளைஞர் கடந்த 11ஆம் தேதியன்று அவரது வீட்டருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் படுகாயமடைந்தார். பின்னர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு நேற்று காலை மூளைச்சாவு நேரிட்டது. இதன் பின்னர் லோகநாதனின் உடல் உறுப்புகளை தானமாக கொடுக்க அவரது தாயார் முன்வந்தார். அவன் எங்கேயோ ஒரு மூலையில உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் இதையும் உதவுதுன்னாக்க எனக்கு அதுவே சந்தோஷமா, நான் அதுலயே வாழ்ந்துருவேன். அதுக்காக தான் நான் இது உறுப்புகளை தானம் செய்தேன். என் பையனால 4 பேர் பயனடைகிறாங்கன்னா அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இதனையடுத்து அடையாறு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மும்பையைச் சேர்ந்த ஹோவி என்ற பெண்ணுக்கு பொருத்துவதற்காக லோகநாதனின் இருதயம் நேற்று மாலை கொண்டு செல்லப்பட்டது. ஒருவரது உடலில் இருந்து அகற்றப்படும் இருதயத்தின் துடிப்பு சுமார் 4 மணி நேரம் வரை நீடிக்கும் என்பதால் அதற்குள் அதனை வேறு ஒருவருக்கு பொருத்திவிட வேண்டும். எனவே போக்குவரத்து காவல்துறை உதவியுடன் லோகநாதனின் இருதயம் அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. 11 கிலோமீட்டர் தூரத்தை 10 நிமிடங்களில் கடக்க காவல்துறையினர் பெரிதும் உதவினர். இதற்கென சில இடங்களில் போக்குவரத்தும் திருப்பிவிடப்பட்டது. லோகநாதனுடைய இதயம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலிருந்து அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக போக்குவரத்து போலீசார் சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தனர். இப்போ நாங்கள் வந்தது வந்து ஹெவி பீக் ஹவர்ஸில் தான் நாங்கள் வந்தோம். அது எங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் எல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்ததால் நாங்கள் ஃப்ரீயாக வந்துட்டோம். இது மாதிரி எப்பவுமே ஒரு பப்ளிக் வந்து இந்த ஆம்புலன்ஸுக்காக வரும்போது எல்லாமே கொஞ்சம் ஒதுங்கி கொடுத்தாங்கன்னா அது ஒரு உயிரை காப்பாற்றுக்கு ஒரு ரொம்ப உறுதுணையாக இருக்கும், எல்லாரோடைய ஒரு உறுதுணையாக இருக்கும். திட்டமிட்டபடி கொண்டுவரப்பட்ட இருதயத்தை 15 பேர் கொண்ட மருத்துவர் குழுவினர் மும்பை பெண்ணுக்கு வெற்றிகரமாக பொருத்தினார்கள். அந்த பெண் நலமாக இருப்பதாகவும் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்புவார் எனவும் தெரிவித்தனர். நாங்கள் ஒரு 8 மணிக்குள்ளே ஹார்ட் பொருத்தி ஹார்ட் 3 நல்லா துடிக்க ஆரம்பிச்சுடுது. இப்போது அந்த ஹார்ட் லங் மிஷின்லேருந்து எடுத்தாச்சு. நான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருத்து நல்லா வேலை பண்ணுறது. இன்னொரு இப்போது செஸ்ட்லாம் க்ளோஸ் பண்ணி இன்னும் வரத்துக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். நல்லா இருக்காங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது. ஹார்ட் நல்லா இருந்தது. ஸோ அப்புறமும் கொஞ்சம் ப்ளீடிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எல்லாம் இப்போ பேஷண்ட்டு நல்லா இருக்குது. ஆனால் யூஸ்வலி நம்ம இன்னும் ஒரு 1 ஹவர் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா அனுப்புகிறோமோ ஐசியூ ஷிஃப்ட் பண்ணுற போகிறேன். இப்போ இன்னுக்கு வென்டிலேட்டரில் இருக்கும், நாளைக்கு நம்ம வென்டிலேட்டர் எடுத்துட்டால் பேஷண்ட் எல்லாம் பேசலாம், சாப்பாடு நாளைக்கு கொடுக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 நாள் ஐசியூவில் இருக்கணும். அப்புறம் நல்லா அனுப்புறமும் நம்ம வார்டுக்கு அனுப்பலாம். இருதயம் மட்டுமின்றி லோகநாதனின் கண்கள், சிறுநீரகங்கள், கல்லீரல் ஆகிய உறுப்புகளும் தானமாக வழங்கப்பட்டன. உடல் உறுப்பு தானம் பற்றி சமுதாயத்தில் மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ள இந்த நிகழ்வால் லோகநாதன் அவரது காலத்திற்கு பின்னரும் பிறர் வடிவில் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஒருபுறம் விபத்துகளால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு இளம் பெண்ணின் உயிரை காப்பாற்றுவதற்காக செய்யப்படும் இதுபோன்ற உடல் உறுப்பு தானங்கள் எதிர்காலத்திலும் தொடருமேயானால் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்றுதான்.